வீரமாறன் சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வலிமா வந்து விஜய்கிட்ட சொல்கிறாங்க, இதை பார் விஜய், இன்னைக்கு எம்எல்ஏ வீட்டிலேருந்து எல்லாரும் வராங்க. அவங்களுக்கு இன்னைக்கு நம்ம வீட்டில் தான் விருந்து தடபடலாம் அருமையாக சூப்பராக சம்முன்னு சமைக்கணுங்கிறாங்க. அதுக்கு என்ன சித்தி செஞ்சுட்டா போச்சுங்கிறாங்க விஜய். அப்போ பிருந்தா வந்து சித்தி நானும் செய்கிறேங்கிறாங்க. ஏய் உனக்கு சமையலை பற்றி என்ன தெரியும்னு கேட்குறாங்க விஜய். ஏன் சமையலை பற்றி எனக்கு என்ன தெரியாத போச்சு? நான் அன்னைக்கெல்லாம் சமைச்ச போது எல்லாருமே நல்லா இருக்குதுன்னு சாப்பிட்டாங்க. நல்லா சூப்பராக சமைப்பேங்கிறாங்க பிருந்தா. இதா பார் விஜய் பிருந்தா ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்காதீங்க. இன்னைக்கு நம்ம வீட்டு கெஸ்ட் வர்றாங்க, அதனால அவங்களுக்கு நல்ல விதமாக சமைச்சு கொடுக்கணும். நீங்கள் ரெண்டு பேருமே உங்களுக்கு தெரிஞ்சதை செய்யுங்க, எது நல்லா இருக்கோ அதை அவங்களுக்கு பரிமாறலாங்கிறாங்க வள்ளிமா. சரி சித்தி, நான் செய்கிறதா நல்லா இருக்கும், வேணா பாருங்கன்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் சமையல் ஆரம்பிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் பிருந்தாவும் சமையல் ஆரம்பிக்கிறாங்க. நீ இன்னைக்கு என்ன சமையல் பண்ண போறதா இருக்கேன்னு விஜய் கேட்குறாங்க. நான் இன்னைக்கு பிரியாணி பண்ண போறேன், எனக்கு பிரியாணி ரொம்ப சூப்பராக வருங்கிறாங்க பிருந்தா. ஓஹோ, நீ மட்டும் பிரியாணி பண்றது, நான் மட்டும் சைவ சாம்பார் வைக்கிறதா? நானும் பிரியாணி பண்றேன்னு சொல்லிட்டு விஜயும் பிரியாணி பண்றதா சொல்றாங்க. அப்படியோ நல்ல விதமா செஞ்சிடணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு வள்ளிமா அங்கிருந்து போறாங்க. பிருந்தா உடனே போன் எடுத்து மாறன் மாமா ரொம்ப சூப்பரா பிரியாணி பண்ணுவாங்க, அவங்க நல்ல எக்ஸ்பர்ட், அவங்க கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கலான்னு சொல்லி பிருந்தா மாறனுக்கு ஃபோன் பண்றாங்க. மாறன் என்ன பிருந்தா ஏன் ஃபோன் பண்ணேன்னு கேட்குறாங்க. மாமா இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க, அவங்களையே அசத்துற மாதிரி நான் பிரியாணி பண்ணலான்னு இருக்கேன், நீங்க எப்படி மெத்தட்ல செய்வீங்களோ அதை சொல்லுங்க மாமா, நான் பிரியாணி செய்யணுங்கிறாங்க பிருந்தா. இவ்வளவுதானா விஷயம்? நான் செய்யற மாதிரி உனக்கு சொல்லி கொடுக்குறேன், ஜம்முன்னு பிரியாணி அருமையா வரும், வாசனை தூக்கும் தெரியுமா, சாப்பிட்றவங்க இன்னும் வேணும் வேணும்னு கேட்டு சாப்பிடுவாங்கன்னு சொல்றாங்க மாறன். அப்படியே மாமா, நீங்க பிரியாணி கடை போட்ட போது கூட உங்க பிரியாணி கடை தான் ரொம்ப நல்லா ஓடிச்சு, பிரியாணி வாங்கி சாப்பிட்டு மாமா கூட ரொம்ப சூப்பரா இருக்குதுன்னு சொன்னாங்க. மாமா அதே மாதிரி சொல்லி கொடுங்க மாமா, நான் செய்யறேங்கிறாங்க பிருந்தா. பிருந்தா என்ன செய்யறாங்க, யார்கிட்ட போன்ல பேசுறாங்கன்னு ஒட்டி கேட்டுட்டு இருக்கிறாங்க விஜய். பிருந்தா மாறன் கிட்ட பிரியாணியை பத்தி கேட்டுட்டு இருக்கும் போது விஜயும் ஐடியா பண்றாங்க. ஓஹோ, மாறன் ரொம்ப நல்லா பிரியாணி செய்வான்னு நாமளே கேள்விப்பட்டிருக்கோம், அப்போ மாறன் செய்யற மாதிரி நாமளே செஞ்சா அசத்திடலான்னு நினைச்சுக்கிட்டு விஜய் மாறன் என்னெல்லாம் தேவைன்னு சொல்றாங்களோ அந்த பொருளெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. நான் வீட்டுக்குள்ள வரமாட்டேனே, சத்தமா சொல்றேன், நீ அதே மாதிரி செஞ்சுடுங்கிறாங்க. சரி மாமா நீங்க சொல்லுங்க, நான் செய்யறேன்னு சொல்லிட்டு பிருந்தா ஒரு பக்கம் சமையல் கட்டை ரெடி பண்ணியிருக்காங்க, விஜய் ஒரு பக்கம் சமையலை ரெடி பண்றாங்க. மாமா நான் மட்டும் சமைக்கல, விஜயும் சேர்ந்து சமைக்கிறா, யார் சமையல் நல்லா இருக்கோ அந்த சமையலை தான் எம்எல்ஏவுக்கு பரிமாற போறாங்க மாமா, நான் செய்யற சாப்பாடு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு சித்தி சொல்லிட்டு போயிருக்காங்க. விஜயும் செய்யறாங்க, அவங்களை விட நான் நல்லா செய்யணும் மாமா, நீங்க நல்ல டிப்ஸை கொடுங்க, நான் செஞ்சிடறேங்கிறாங்க பிருந்தா. கவலைப்படாத அசத்திடல விடு பிருந்தாங்கிறாங்க மாறன். சரி மாமா நீங்க சொல்லுங்க, நான் சொல்ல சொல்ல நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லவும், சரி பிருந்தா நீ தேவையான பொருளெல்லாம் எடுத்து வை அப்படின்னு மாறன் சொல்ல, ஓஹோ நீ சொல்லி கொடுத்து பிருந்தா செஞ்சு அவங்க கிட்ட நல்ல பேர் வாங்க போறாளா, அதுக்கு முன்னாடியே நான் நல்லா காரசாரமா சுட சுட பிரியாணி சூப்பரா பண்ண போறேன் பாரு, நீ சொல்ற மெத்தட்லயே நான் செய்யறேன்னு நினைச்சுக்கிட்டு விஜய் மாறன் சொல்ற பொருள் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. மாறன் பிருந்தாவை தனியாக கூப்பிடுறாங்க. பிருந்தாவை என்ன மாமா அப்படின்னு ஓடி வந்து கேட்குறாங்க. இதா பார் பிருந்தா, நான் உனக்கு சொல்கிற டிப்ஸ் எல்லாம் விஜயும் ஒட்டி கேட்டுட்டு இருக்கிறா, அதனால நான் சொல்கிறதையெல்லாம் அவளும் செய்ய போகிறா, நீ என்ன செய்கிற, நான் சத்தமாக சொல்கிறதையெல்லாம் நீ எதையும் எடுத்துடாத, நான் மெதுவாக குசு குசுன்னு சொல்கிறது எல்லாம் மட்டும் நீ எடுத்து பொருளை கிட்ட வச்சுக்கோங்கிறாங்க. பிருந்தா இதை கேட்டுட்டு ஓஹோ அப்படி வரீங்களா, சரி மாமா நல்லது நல்லதுங்கிறாங்க. பிருந்தா தப்பி தவறி கூட நான் சத்தமாக சொல்கிற பொருளை எதையும் நீ பிரியாணியில் போட்டுறாதுங்கிறாங்க. இல்லை மாமா நான் எச்சரிக்கையாக இருப்பேங்கிறாங்க பிருந்தா. சரி போய் சமையலை கவனி, சத்தமாக சொல்கிற பொருள் எல்லாம் விஜிக்குத்தான், நீ மட்டும் எக்காரணத்தை கொண்டு போட்டுறாதுன்னு எச்சரிக்கையா சொல்லி அனுப்புறாங்க மாறன். சரி மாமா நான் புரிஞ்சுக்கிட்டேன், பிரியாணிக்கு என்னெல்லாம் தேவைன்னு நீங்க ரகசியமா சொல்றீங்களோ அந்த பொருளை மட்டும் எடுத்து வச்சு நான் செய்யறேங்கிறாங்க பிருந்தா. அடே அப்பா என் குழந்தைய கெட்டிக்காரி பிருந்தாங்கிறாங்க. பிரியாணியில் என்னெல்லாம் சேர்த்தா உப்பு புளிப்பு காரமாக இருக்குமோ அந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாம் மாறன்னு சொல்கிறாங்க. மாங்காய் அன்னாச்சி கடுக்காய் இது எல்லாம் போட சொல்லி சத்தமாக சொல்கிறாங்க. இது எல்லாம் விஜய் கட் பண்ணி அவசரமாக பிருந்தா செய்கிறதுக்கு முன்னாடி போட்டு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அமைதியாக பிருந்தாவுக்கு என்னெல்லாம் தேவை எப்படியெல்லாம் பிரியாணி செய்யணுங்கிறத சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க மாறன் சொல்லி கொடுத்த மாதிரியே பிரியாணியை செம சூப்பராக செஞ்சுட்டு இருக்கிறாங்க பிருந்தா. விஜய் மாறன் என்னெல்லாம் சொல்கிறாருன்னு காது கொடுத்து கேட்டுட்டு அங்கே தேவையில்லாத பொருள்கள் எல்லாம் பிரியாணியில் சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே வர்றாங்க, வந்ததும் அடடே பிரியாணியை செய்கிறீங்க, ரொம்ப சூப்பராக வாசனை வருதுங்கிறாங்க. அப்படியா சித்தி நான் மணக்க பிரியாணி செஞ்சிருக்கேன், சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அசந்து போயிடுவீங்க அப்படின்னு விஜய் அவங்களே செஞ்ச மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. பிருந்தாவும் ஆமா சித்தி நானும் பிரியாணி தான் செஞ்சிருக்கேன், எனக்கு தெரிஞ்ச வகையில் செஞ்சிருக்கேன், நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறேங்கிறாங்க பிருந்தா. ஆமா பிருந்தா வாசனை தூக்கலாக இருக்கு, சூப்பராக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன், ரெண்டு பேருமே செமையா செஞ்சிருக்கீங்க, நான் சொல்லி என்ன செய்யறது, நம்ம வீட்டுக்கு வர எம்எல்ஏ சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லட்டோங்கிறாங்க வள்ளிமா. ராகவனை பார்க்கறதுக்காக எம்எல்ஏ குடும்பத்தார் எல்லாரும் வந்திருக்காங்க. ராமச்சந்திரனும் அவங்களை எல்லாத்தையும் வரவேற்கிறாங்க. வந்ததுக்கு அப்புறமா சரி சாப்பிட்ற டைம் ஆச்சு சாப்பிடலாமே, சாப்பிட்டுட்டே பேசலாங்கிறாங்க. ராகுனை பார்த்து நல்லா விசாரிச்சுட்டு சரின்னு எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லான்னு உட்காந்து சாப்பிட்றாங்க. அப்போ விஜயோட சமையல் தான் முதல்ல எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. ஓடி வந்து சித்தி நான் செஞ்சுருக்கிற பிரியாணி செம சூப்பராக இருக்கும், முதல்ல இந்த பிரியாணியை பரிமாறுங்க. ஓடி வந்து வள்ளியம்மா கிட்ட இந்தாங்க சித்தி இந்த பிரியாணியை பரிமாறுங்க, அடுத்ததாக பிருந்தா செஞ்சுருக்கிறத பரிமாறிக்கலாங்கிறாங்க. வள்ளியம்மாவும் சரி விஜய் அதனால என்ன, ரெண்டு பேருமே நல்லா தான் சமைச்சிருப்பீங்க, சரி கொடுங்க பரிமாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கொண்டு வந்த பிரியாணியை அந்த எம்எல்ஏ குடும்பத்தாருக்கு பரிமாறிக்கிட்டு இருக்கிறாங்க. மாறனும் வீராவும் இப்போ பாரு சங்கதி அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மாறன். டேய் என்னடா நடக்குதுங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலைங்கிறாங்க வீரா. இப்ப நடக்கும் பாரு பெரிய சம்பவங்கிறாங்க. சொல்றேன் ஒன்றும் புரியல, நீ ஏதோ டிப்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருந்த பிருந்தா, நீ என்ன பண்ணி வச்சிருக்கான்னு தெரியல. நம்ம கண்ணு முன்னாடி பிருந்தாவை யாரும் திட்டாம அவ சமையல நல்லபடியா சாப்பிட்டு போனா அதுவே போதுங்கிறாங்க வீராவோட சமையல் தான் தூள் கலப்ப போகுது பாருங்கிறாங்க மாறன். அப்படியே சொல்ற, சரி பாப்போம் அப்படின்னு வீராவும் பார்த்துட்டு இருக்காங்க. அங்க எல்லாத்துக்கும் வள்ளியம்மா பரிமாறுறாங்க. எம்எல்ஏ குடும்பத்தாரும் எல்லாரும் ஆசையா பசியோட அந்த பிரியாணியை சாப்பிடுறாங்க. வாயில வச்சதும் தூ தூன்னு துப்புறாங்க. அவங்க எல்லாம் துப்புறத பார்த்துட்டு திக்குன்னு ஆயிடுச்சு. வள்ளிக்கு ஒண்ணுமே புரியல, என்னாச்சு பிரியாணி எல்லாம் மனமா சூப்பரா தானே இருந்துச்சு, ஒருவேளை டேஸ்ட் கம்மியா இருக்கா அப்படின்னு வள்ளி அம்மாவும் ஒரு வாயில வச்சு டேஸ்ட் பாக்குறாங்க. ஐயே என்னது புளிக்குது இனிக்குது தெவர்க்குது, இது என்ன பிரியாணி அப்படின்னு கேக்குறாங்க. ஐயோ சித்தி, நான் எப்பவும் செய்யற மாதிரி தான் நல்லா செஞ்ச சித்திங்கிறாங்க விஜி. ஆமா, என்னத்தை செஞ்சு வச்சியா போ, என்ன கர்மம் எல்லாம் போட்டையோ புளிக்குது, பிரியாணி எங்காவது புளிக்குமா சித்தி? மாங்காய் போட்டேன், அன்னாச்சி போட்டேன், கடுக்காய் எல்லாம் போட்டேன் சித்தி, ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு தான் இதையெல்லாம் நான் சேர்த்துன சித்திங்கிறாங்க. யார் இந்த மாதிரி பிரியாணி எல்லாம் செஞ்சு பழக்கி விட்டதுன்னு கேக்குறாங்க வள்ளி. மாறன் சொன்னதை செஞ்சேன்னு சொன்னா கேவலமா போயிருன்னு நினைச்சுக்கிட்டு, இல்ல சித்தி நான் முன்னையே ஒரு தடவை இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கேன்னு சமாளிக்கிறாங்க விஜய். அவங்க கிட்ட நீ எப்படி சொல்லி நான் சமாளிப்பேன், ஏன் தான் இப்படி பண்ணனியோ தெரியலன்னு பேசாம ஓரமா ஒதுங்கி இருக்க வேண்டியதானே. இப்ப பார் எம்எல்ஏ குடும்பத்தார் முன்னாடி அசிங்கப்படும்படி ஆயிப்போச்சுன்னு வள்ளியம்மா விஜய் திட்டுறாங்க. எல்லாரும் சாப்பாடே வேண்டாங்கிறாங்க. ஐயோ இல்ல, நல்ல பசியோட வந்துட்டு நீங்க சாப்பிடாம போகக்கூடாது, இதோ எங்க சின்ன மருமக பிருந்தா செஞ்சிருக்கா, இந்த சமையல் ரொம்ப சூப்பரா இருக்கும், நீங்க சாப்பிட்டு பாருங்க, கண்டிப்பா சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு மாறன் ஒரு பக்கம் சொல்றாரு. வள்ளியம்மாவும் கண்மணி இவங்க எல்லாருமா சேர்ந்து ஆமாங்க நீங்க சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் வற்புறுத்தி எம்எல்ஏ குடும்பத்தார் உட்கார வச்சு பிருந்தா செஞ்ச சமையல் பிரியாணியை சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்லி பரிமாறுறாங்க. ஆஹா வாசனையே தூக்குது, ஆனா சாப்பிட்டா எப்படி இருக்குமோ தெரியலையேங்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும், சாப்பிட்டு பாருங்கிறாங்க. ஒரு வாயில வைக்கிறாங்க. அடடா, சாப்பிட்டதும் அப்படியே நாக்கில் எச்சு ஊறுது போங்க, இது பிரியாணி. அப்ப சாப்பிட்டது ஏதோ மருந்து மாதிரி இருந்துச்சு, இப்படி ஒரு பிரியாணியை சாப்பிட்டா இன்னும் கேட்டு வாங்கி சாப்பிடலாம் போல இருக்கு. பிரியாணி ரொம்ப சூப்பரா இருக்கு, இந்த பிரியாணி பண்ணினது யாருன்னு கேக்குறாங்க. பிருந்தாவை கூப்பிட்டு காட்டுறாங்க. பார்த்தா இன்னும் வயசுல சின்ன பொண்ணா இருக்கே, சமையல் வேலையெல்லாம் நல்லா தெரியுமாமான்னு கேக்குறாங்க எம்எல்ஏட அம்மா. ஓரளவுக்கு செய்வேங்கிறாங்க பிருந்தா. எதுவும் ஓரளவுக்கா? ஏமா பிரியாணி ரொம்ப செமையா சூப்பரா பண்ணிருக்க. மாறன் வீரா சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. விஜய் பார்த்துட்டு ஓஹோ எனக்கு வேற மெத்தேடு சொல்லிட்டு பிருந்தாவுக்கு வேற மாதிரி செஞ்சு இப்ப அஸ்திரீங்களா வச்சு செய்யறேன் பாரு, சும்மா விட மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. விஜய் சரியான கோவத்துல கையை முறுக்கிட்டு நிக்கிறாங்க. வள்ளியம்மா பிருந்தாவை கூப்பிட்டு பாராட்டுறாங்க. பிருந்தா நீ இந்த அளவுக்கு சமைப்பீன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, எம்எல்ஏ ஃபேமிலியே உன்னை பார்த்து எவ்வளவு பெருமையா பாராட்டுறாங்க பாரு, சூப்பரா சமைச்சிருக்கேன்னு சொல்றாங்க வள்ளியம்மா. விஜயை பார்த்ததும் என்ன விஜய் இப்படி பண்ணிட்டு செஞ்சது மட்டும் இல்லாம நம்ம குடும்பத்தை பத்தி என்னெல்லாம் நினைச்சிருப்பாங்க, சரியா சமைக்க தெரியலன்னா அதை விட்டுற வேண்டியதானே, வேற ஏதாவது செஞ்சிருக்கலாமல்லன்னு திட்டி தீர்த்துட்டு போறாங்க வள்ளியம்மா. விஜய்க்கு மாறன் மேல சரியான கோவம் வருது. எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான், இவனை முதல்ல முடிச்சு கட்டணும்னு நினைக்கிறாங்க. கண்மணி வராங்க. என்ன விஜய் எல்லாரும் முன்னாடியும் உன்னை அவமானப்படுத்திட்டாங்களான்னு கேக்குறாங்க. ஆமாக்கா, தங்கச்சி பிருந்தாவுக்காக நான் விட்டு கொடுத்துட்டேன், அவன் நல்லா சமைச்சிருக்கா, நான் கொஞ்சம் நல்லா சமைக்கல, அதை தாங்கக்கா பேசிட்டு போறாங்க. சரி போனா போயிட்டு விடுங்க, நமக்குள்ள என்ன, பிருந்தா செஞ்சா என்ன நான் செஞ்சா என்ன, ஆனா அடுத்த செக் இந்த மாறனுக்கு தாக்கா. ரெண்டு பேருமா சேர்ந்து இந்த மாறனை தீர்த்துக்கிட்ட ஏதாவது பிளான் பண்ணலாமான்னு கேக்குறாங்க. என்ன செய்யலாம் சொல்லுன்னு கண்மணி கேட்கவும் ஆள் செட் பண்ணிட்டேன், அவ வெளியில போனா பிணமா தான் வருவாங்கிறாங்க. இதை கேட்டதும் கண்மணி அதிர்ச்சி அடைறாங்க. என்ன விஜய் சொல்றேன்னு கேட்கவும் ஆமாக்கா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன், அவன் வீட்டுக்குள்ள இருக்கும்போது தான் பிரச்சனைன்னு பார்த்தா இப்ப வெளியில போய் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்கக்கா, அவனை சும்மா விடக்கூடாதுங்கிறாங்க. இந்த விஷயத்த உடனே கண்மணி வீரா கிட்ட சொல்றாங்க. வீரா என்ன பண்ண போறாங்க